வணக்கம். உங்களை அன்புடன் வரவேற்கிறது சுதன் கோச்சிங் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்எஸ்சி, எம்டிஎஸ் அண்ட் ஹவில்டார் 2024 எக்ஸாமினேஷன்ஸ்க்கான ரீசனிங்கில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய கிளாஸ் 21வது கிளாஸ். ஸோ ஆல்ரெடி வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 கிளாஸ் வரைக்கும் தான் ரீசனிங் தனியாகவே நம்ம கொடுத்துருக்கோம். நீங்கள் அந்த கிளாஸ்லாம் பார்க்கல, நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்க சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற போட்டு வச்சுங்க. அப்போ தான் நம்ம டெய்லி கொடுக்கக்கூடிய கிளாஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கா அப்படின்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். செலக்ட் த ஆப்ஷன்ஸ் தட் கேன் ரீப்ளேஸ் த கொஸ்டின் மார்க் இன் த ஃபாலோயிங் சீரீஸ். ஓகே, ஸோ அதாவது இங்கே கொடுத்துருக்காங்கன்னா பின்வரும் தொடர்களில் கேள்விக்குரிய மாற்றக்கூடிய விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவும். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்பி ஓஏ பிஇஜெட் கியூஒய் கொஸ்டின் மார்க் அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு லெட்டர் சீரிஸ். ஓகேவா? ஸோ லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா லெட்டர் சீரிஸ் தான் பார்க்குறோம். ஸோ இது வந்து நமக்கு ரெண்டு செட்டாக வந்து பார்த்தீங்கன்னா லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா பேர் பண்ணி அதில் சீரிஸ் பார்க்கணும். ஓகேவா? ஸோ இது பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்போதுமே ஒரு டேபிள் யூஸ் பண்ணுவோம். அந்த டேபிள் தான் இப்போ யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அது என்னென்னு நிறைய பேருக்கு தெரியும். ஸோ நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்பி. ஓகேவா? ஸோ இப்போ இது ரெண்டு ஒரு பேர், இது ரெண்டு ஒரு பேர். ஓகேவா? இப்போ இதுலேருந்து ஒவ்வொரு லெட்டரும் ஒவ்வொரு இதாக ரிலேட் பண்ணியிருக்கும். ஓகேவா? இப்போ எண்ணிலேருந்து ஓங்கிறது எப்படி ரிலேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ எண்ணுங்கிறது எங்கே இருக்குது? எண் இந்த இருக்குது. எண்ணிலேருந்து ஓங்கிறது அடுத்த லெட்ரு. ஓகேவா? ஸோ அதே மாதிரி வந்துன்னா அடுத்து ஓவிலேருந்து பி. ஓகேவா? இப்போ ஓவிலேருந்து பின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த லெட்டரே தான் பி வருது. ஓகேவா? ஸோ இப்போ கண்டிப்பாக வந்துன்னா அதுக்கு அடுத்த லெட்ரு யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ பியிலேருந்து கியூ பார்த்தீங்கன்னா அப்படி பார்த்தீங்கன்னா அதுவுமே இப்போ பிக்கு அப்புறம் அடுத்த லெட்டரே தான் உங்களுக்கு கியூவுமே வந்து பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கும். அப்படி தானே? எஸ். ஸோ அதே மாதிரி தான் இப்போ கியூக்கு அப்புறம் அடுத்து என்ன வரணும்? இப்போ வந்து எண்ணிலேருந்து ஸ்டார்ட் பண்ண எல்லாமே அடுத்தடுத்த லெட்டராக தான் இருக்குது. அப்படி தானே? எஸ். எண்ணுக்கு அப்புறம் ஓக்கு அப்புறம் பி, அப்போ பிக்கு அப்புறம் கியூ, இப்போ லாஸ்ட்டாக கியூ தான் முடிஞ்சிருக்கு. அப்போ கியூக்கு அப்புறம் அடுத்து வரக்கூடியது என்னதுன்னா கண்டிப்பாக வந்து 6 தானே வரணும். அப்போ 6 தான் அந்த கொஸ்டின் மார்க் இடத்துல ஃபஸ்ட் வரக்கூடியதாக இருக்கும். ஓகேவா? புரிஞ்சுச்சா? எஸ். ஸோ இதுதான் அப்புறம் இப்போதைக்கு ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்சிருக்காது. இப்போ அடுத்து இப்போ இதிலே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பார்க்குறது ஏங்க? இப்போ அடுத்த லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா பியிலேருந்து பி ஆரம்பிச்சிருக்கல ஃபஸ்ட்டு இதில் பார்த்து பார்க்கலாம். இப்போ இங்கே பியிலேருந்து ஏ போயிருக்கான். ஓகேவா? ஃபஸ்ட்டு பியிலேருந்து ஏ போயிருக்கான். இப்போ பி எங்கே இருக்குது? பி இந்த இருக்குது. பியிலேருந்து ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா பேக் சைடு போயிருக்கான். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ பின்னாடி போயிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக வந்து அடுத்து இப்போ ஏயிலேருந்து அதுக்கப்புறம் எவ்வளோ போயிருக்காங்க? இஜெட் போயிருக்காங்க. அப்படி தானே? இப்போ ஏக்கு அப்புறம் இஜெட்டுங்கிறது இந்த இருக்குது. அப்போ ஏயிலேருந்து ஒன்று பேக் போயிருக்கான். அப்படி தானே? எஸ். ஸோ அப்போ அடுத்து இதுக்கப்புறம் இஜெட்டுக்கு அப்புறம் என்ன இருக்குது? இஜெட்டுக்கு அப்புறம் இங்கே ஒய் வந்திருக்கு. அப்படி தானே? இஜெட்டுக்கு அப்புறம் ஒய்ங்கிறதுமே அதுக்கப்புறம் பின்னாடி போகிறது தானே? எஸ். அப்போ இதுவுமே வந்து பேக் சைட்லேயே போகிறது. ஓகேவா? ஸோ அப்போ இப்போ ஃபைனலாக நமக்கு ஒய்யோட தான் முடிஞ்சிருக்கு. அப்படி தானே? எஸ். நம்ம இப்போ இங்கே பார்த்துருக்கு இந்த ஒய்யோட முடிஞ்சிருக்கு. இப்போ ஒய்க்கு அப்புறம் நம்ம வந்து பின்னாடி தான் போகணும். அப்படி தானே? இந்த பக்கம் தான் போகணும். அப்படி போனோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா எக்ஸு தான் கிடைக்கும். ஓகேவா? அப்போ எக்ஸுங்கிறது தான் இங்கே இந்த கொஸ்டின் மார்க் இடத்துல வரும். அப்போது ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 6 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்படி தானே? எஸ். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அது பக்கத்தில் இப்போ எக்ஸுங்கிறது வந்துருச்சு. ஓகே, புரிஞ்சுச்சா? அது இப்போ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்துச்சு அப்படின்னு. ஸோ ஏற்கனவே நம்ம 6 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ ஒரு ஆர்டரில் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஓகே, ஒன்றுன்னா இப்போ மறுபடியும் வந்து இப்போது ஒவ்வொரு இதாக ரெண்டாவது வந்து எப்படி ரிலேட் பண்ணியிருக்கா அப்படிங்கிற வச்சு பார்த்து ஃபைனலாக எக்ஸுங்கிறது கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? அப்போது இங்கே 6 எக்ஸு அப்படிங்கிறது தான் வந்து இந்த கொஸ்டின் மார்க் இடத்துல வரக்கூடிய பேராக இருக்க போது. அப்போது ஆர்எக்ஸ் அப்படிங்கிறது எந்த ஆப்ஷனில் இருக்கோ அதுதான் தான் இதில் கரெக்டான ஆன்சர். அப்படி பார்க்கும் பொழுது இதில் கரெக்டான ஆன்சர் வந்து நமக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸ்லேயே அமைஞ்சிச்சு. ஓகேவா? எஸ். அப்படி தானே? ஏன்னா ஒன்றாவது ஆப்ஷன்ஸ்லேயே நமக்கு ஆர்எக்ஸ் அப்படிங்கிறது ஆன்சர் இருக்குது. ஓகேவா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ இதுதான் வந்து நான் இதில் கரெக்டான ஒன்று. ஓகே, புரிஞ்சா? ஸோ அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ இதில் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்த கொஸ்டின் புரிஞ்சா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா MNOPQ அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்த நம்பர் வந்து அடுத்தடுத்த லெட்டர் தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து ஆர் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இதில் பியிலேருந்து ஏ அப்படியே தலையில் பேக் சைடில் போயிட்டு இருந்துச்சு. ஃபைனலாக ஒய்யில் முடிஞ்சு. ஒய்க்கு முன்னாடி உள்ள எழுத்து வந்து எக்ஸ். ஸோ அதனால் ஆர்எக்ஸ் அப்படிங்கிறதா வந்துச்சு. அதுதான் இப்போ தான் இதில் கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி நம்ம செலக்ட் பண்ணி விட்டாச்சு. ஓகேவா? புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லியிருக்கேனா? எஸ். ஸோ இதான் நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இப்போ இந்த கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த டேபிள் ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. ஸோ அதனால் இதையுமே தெரிஞ்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா பின்வரும் தொடர்களில் கேள்விக்குரிய மாற்றக்கூடிய கொடுக்கப்பட்ட விருப்பங்களில் இருந்து படத்தை தேர்ந்தெடுக்கும். ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிகர் சீரிஸ் தான் கொடுத்துருக்கான். ஓகேவா? ஸோ இது வந்து ஃபிகர் சீரிஸ்னு சொல்லப்படக்கூடியது. இப்போ வந்து 1 2 3 4 5. ஓகே, இப்போ இதில் 5வது படத்தில் நமக்கு கொஸ்டின் மார்க்குமே இருக்கும். அப்படி தானே? எஸ். ஸோ அப்போ அந்த கொஸ்டின் மார்க் இடத்துல எந்த மாதிரியானது வரும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, எஸ். இப்போ பார்க்கலாமா? இப்போ ஒவ்வொரு படத்துலேருந்தே நம்ம பார்க்கணும். இந்த படத்துலேயும் இது என்ன டிஃப்ரெண்ட், இந்த படத்துலேருந்து இது என்ன டிஃப்ரெண்ட், இந்த படத்துலேயும் இது என்ன டிஃப்ரெண்ட், அப்புறம் இதிலேருந்து அடுத்து இந்த கொஸ்டின் மார்க் இடத்துல என்ன மாதிரியான டிஃப்ரென்ஸில்
படம் வந்து பார்த்தீங்கன்னா அமையும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம இதுக்கு 1, இது 2, இது 3, இது 4 அப்படி மாதிரி நேம் வச்சுக்கலாம். ஓகேவா? எஸ். ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ 1வது படத்துலேருந்து 2வது படம் அப்படி தானே பார்க்குறோம். அப்படி பார்த்தோம்னா இப்போ உள்ள ஏதாச்சும் ஒரு லெட்டர் எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ லெட்டர் எடுத்தீங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்காக மேலே இருக்க இந்த 2 லெட்டர் இருக்குங்களே ஹெச்ஆர் அப்படின்னு இருக்குல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் படத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எங்கே இருக்குது, ஸோ இந்த பக்கம் வந்துருக்கு. ஓகேவா? ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, ஹெச்ஆருங்கிறத இங்கே எப்படி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து செகண்ட் படத்தில் இந்த பக்கம் வருது. ஓகேவா? ஸோ அப்போ கண்டிப்பாக அதாவது இதில் கிளாக் வைஸு ஆன்டி கிளாக் வைஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ கிளாக் வைஸ்னால் இந்த பக்கம் போகிறது, ஆன்டி கிளாக் வைஸ்னால் இந்த பக்கம் போகிறது. புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ கடிகாரத்தின் பக்கம், கடிகாரத்தின் திசை அல்லது கடிகாரத்தின் எதிர் திசைன்னு சொல்லுவாங்கல்ல தமிழில். ஸோ அதுதான் இப்போது இங்கே இப்போ இப்படி இருந்தது இந்த பக்கமாக போகுது அப்படின்னா இங்கே நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல சொன்னல ஆன்டி கிளாக் வைஸ். ஓகேவா? இது கிளாக் வைஸு, இது ஆன்டி கிளாக் வைஸ். ஓகேவா? ஸோ அப்போது ஆன்டி கிளாக் வைஸ் தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெச்ஆர் அப்படிங்கிறது தான் மாறிக்கிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ இங்கே வந்து இப்படி இருந்துச்சு இந்த ஹெச்ஆர் பேர் வந்து இப்போ 2வது படத்தில் இப்படி வந்துருச்சா? புரியுதுங்களா? இப்போ கண்டிப்பாக வந்து அடுத்து இந்த இப்படி வந்துடும் 3வது படத்தில். எஸ் வந்துருச்சா 6H. அப்போ கண்டிப்பாக வந்து அடுத்து இப்படி போகும்பொழுது அடுத்ததில் வந்து இப்படி வந்திருக்கா 4வது படத்தில் என்ன வந்திருக்கா அப்படி. எஸ். அப்போ கண்டிப்பாக இந்த அடுத்து ஆன்டி கிளாக் வைஸ் போகும்போது இப்படி தான் போகும். அப்போ கண்டிப்பாக வந்து ஹெச்ஆருங்கிறது இங்கே ஹெச் வந்திருக்கும், இங்கே ஆர் வந்திருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ ஹெச்ஆருங்கிறதோட பிளேஸ் வந்துன்னா நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? எஸ். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே சிபின்னு இருக்குல்ல அந்த பேரை பாருங்கள். சிபிங்கிறது இங்கே இருக்குது. அடுத்து 2வது படத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஓகேவா? இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே ஆன்டி கிளாக் வைஸ் தான் போகுது. ஓகேவா? ஸோ அதே இப்போ ஆன்டி கிளாக் வைஸ்னு நம்ம இப்படி பார்த்தோம்ல, இப்படி தானே போயிட்டே இருக்கும். அப்போ அதே ஃபார்மேட்டை தான் இதுவுமே பண்ணுது. ஓகேவா? அப்போ சிபிங்கிறது தான் இருக்குல்ல, சிபிங்கிறது தான் இருக்குது. அடுத்து வந்து இது இங்கிட்டு போகுது அப்படி தானே. எஸ் இங்கே வந்துச்சா அந்த சிபின்னு. அடுத்து இந்த சிபிங்கிறது இப்படி மேலே வருமா, நீங்கள் மேலே வந்துருச்சா? புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அதே மாதிரி தான் அடுத்து இந்த சிபிங்கிறது இந்த சைடில் வருமா, இந்த சைடில் வந்துச்சா சிபி, இந்த சிபியில் வந்துச்சா? எஸ். அப்போ கண்டிப்பாக வந்து அடுத்து இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி வந்திருக்குமா, இப்போ சிங்கிறது இங்கே வந்திருக்கும், பிங்கிறது இங்கே வந்திருக்கும். ஓகேவா? இப்போது ஹெச்ஆர் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர்னு கண்டுபிடிச்சாச்சு, கீழே வந்து சிபி அப்படிங்கிறது கண்டுபிடிச்சாச்சு. இப்போ சென்டர் பாயிண்டில் என்ன வரணும், ஏன்னா சென்டர் பாயிண்டில் வந்து நமக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்து அதில் 1 2 3 4 அப்படி மாதிரி போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்பர்ஸே வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த நம்பர்ஸை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? எஸ். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாமா. இதில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இப்போ இங்கே 1 மட்டும் ஏதாச்சும் ஒரு நம்பரை மட்டும் எடுத்துங்க. இப்போ 1 நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ 1ங்கிறது அடுத்து இந்த படத்துலேருந்து இந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளேஸ்க்கு வருது. எஸ். அதாவது இப்போ கிளாக் வைஸில் போயிட்டு கிளாக் வைஸ்னு சொல்கிறல அந்த சைடு வருது. இந்த பாக்ஸ்லேயே 1ங்கிறது கிளாக் வைஸில் மூவ் ஆகுது. ஓகேவா? ஏன்னா மேலே இங்கே இருந்துச்சா அடுத்து கீழே வருது. அப்போ கண்டிப்பாக வந்து 3வது படத்தில் 3 இருக்க இடத்துல போயிருக்கும். ஓகே பார்த்தீங்கன்னா அந்த 3வது படத்தில் 3 இருக்க இடத்துல 1 வந்துச்சா? அப்போ கண்டிப்பாக 4வது படத்தில் 4 இருக்க இடத்துக்கு 1 வந்துடும். 4வது படம் இந்த இருக்கா 4வது படத்தில் 1 இருந்துச்சு. இப்போ 5வது படத்தில் கண்டிப்பாக இந்த 2 இருக்க இடத்துல தான் வரணும். ஓகேவா? அப்போ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு படம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், இப்படி போட்டு இதிலேருந்து 1 உங்களுக்கு 1 இங்கே 2 3 4. ஓகேவா? ஸோ இதுதான் ஆர்டரு. இப்போ இப்படி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ 1 2 3 4 1ங்கிறது இந்த மூளைக்கு போயிடும். ஓகேவா? ஸோ இந்த மூலையில் 1 இருக்கும். ஓகேவா? அதுதான் லாஜிக்கு. இப்போ நான் சொன்ன புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்போது கண்டிப்பாக வந்து நான் இப்போ இந்த அவங்க கொஸ்டின் மார்க் புக் இடத்துல போட்டுக்கலாம் அந்த மாதிரியான ஷேப்லாம் அப்புறம் படம் அமையும். அப்படிப்பட்டதான் இந்த ஆப்ஷன்ஸில் இருக்குது அப்படின்னு பாருங்கள். அப்படிப்பட்டதான் இந்த ஆப்ஷன்ஸில் இருக்குது. இருங்க நம்மளே தேடிடலாம். சிம்பிள் தான். இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு மேலே ஹெச்ஆர் தான் தேவை. ஓகே? அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சிஆர்னு இருக்குது, அதனால் 1வது ஆப்ஷன்ஸ் வராது. ஓகே? பட் செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே ஹெச் இங்கே ஆர் இருக்குது. ஓகே? அதே மாதிரி கீழே வந்தோம்னா சிபி இருக்கான்னு பார்க்கணும். சிபியும் இருக்குது. ஸோ இங்கே நம்ம சொன்ன மாதிரி 1ங்கிறது இந்த இடத்துல இருக்குல்ல, நமக்கு இங்கே 1ங்கிறதும் இந்த இடத்துல இருக்குது. அப்போ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஆன்சராக இருக்க முடியும். ஓகே? ஸோ மற்ற ஆப்ஷன்ஸில் என்ன பண்ணியிருக்காங்க, 4th ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா சிஆர் ஹெச்பின்னு சொல்லியிருக்காங்க, இது வராது. ஓகே? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3rd ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் அண்ட் சிபி ரெண்டும் இருக்குது. பட் வந்து இங்கே நம்பர் தான் இங்கே முக்கியமாக இருக்குது. ஓகேவா? அப்படி தானே. எஸ். ஸோ இவங்க இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, ஹெச்ஆர் சிபி ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்க மாதிரி உங்களுக்கு ஃபீல் இருக்கும். பட் இங்கே வந்து தான் நம்ம 2வது ஆப்ஷனாக இருக்கலாம்னு தான் சொன்னோம். இங்கே தான் பெரிய சம்பவமே இருக்குது. 1 2 3 4 அப்படி போயிருக்கணும். ஓகேவா? இங்கே 3 இங்கே 4 வந்திருக்கணும். நம்ம வந்து அதை கவனிக்காமல் இதே ஆன்சர் இருக்குன்னு சொல்லிட்டோம் பார்த்தீங்களா, அதுதான் மைனர் மிஸ்டேக்கே ஆகிறது. இவ்வளோ தூரம் கண்டுபிடிச்சி பட் இந்த மாதிரி இடத்துல தான் பண்ணுறது. பட் நம்ம இங்கே படத்தில் குறிச்சப்பட்டதுன்னா கரெக்டாக குறிச்சிருக்கேன், இங்கே சொல்லும்பொழுது தான் சின்ன மிஸ்டேக். ஓகேவா? எஸ். ஸோ அப்போது கண்டிப்பாக 1 2 3 4 இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ ஏன்னா நம்ம இந்த நம்பர்ஸையும் பார்க்காம விட்டுறக்கூடாது. ஓகேவா? ஸோ ஹெச்ஆர் சிபி அப்படிங்கிற கீழே இருந்தாலுமே 1 எந்த இடத்துல வரும் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணாலுமே நமக்கு அடுத்தடுத்த நம்பர்ஸ் வந்துடும் எந்த இடத்துல வரும் அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ கரெக்டானது வந்துடும் ஆப்ஷன் 3ல் இருக்க
ஹெச்ஆர்சிபி அப்படிங்கிறது தான் அதெல்லாம் வரும். ஓகேவா, புரியுதுங்களா உங்களுக்கு? ஏன்னா எல்லா படத்துலையுமே பாருங்களேன், இப்போ 1 இங்கே இருக்குது, அடுத்து 2 இருக்குது, 3 இருக்குது, அப்படி தான் வந்திருக்கு. ஓகேவா, ஸோ ஒரு பக்கம் 1 2 இன்னொரு பக்கம் 3 4 அப்படி வரல. ஓகேவா, ஸோ அதோட கண்டினியூட்டியாக தான் வந்திருக்கே தவிர ஸோ ஒரு பக்கம் ஒரு மாதிரி இன்னொரு பக்கம் ஒரு மாதிரி இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட்டு இந்த கொஸ்டின்ஸில் கரெக்டான ஆன்சர் இப்போ சம்சன் இருந்துச்சு. ஸோ இதில் வந்து இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா, ஸோ இந்த இது அதான் இதில் வரும். இதில் என்ன மிஸ்டேக் வந்துருச்சு அப்படிங்கிற தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இது எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படிங்கிற புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஒன்றொன்னே கரெக்டாக பார்க்கணும், அப்போ தான் கரெக்டான ஆன்சரை வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? 6 persons SOKUT and A are sitting around the circle table facing towards the center. ஓகேவா, ஸோ இது வந்து இங்கிலீஷ் அண்ட் தமிழில் இருக்குது. இது சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் சொல்லப்படக்கூடியது. ஸோ உங்களுக்கு தமிழ் லாங்குவேஜ்லேயும் இருக்குது. எந்த லாங்குவேஜ் ப்ரிஃபரன்ஸாக இருக்கும் அந்த லாங்குவேஜை பார்த்துங்க. ஸோ நான் இப்போ மேலே இருக்கிறத பார்த்து வந்துன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டயக்ராம் போட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கேட்குற கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் பண்ணணும். ஓகேவா, எஸ். ஸோ இப்போ இங்கே 6 பேர் இருக்காங்க. யார் யார்? SOKUTA. ஓகேவா, இந்த 6 பேர் வந்து சர்க்குலர், ஓகேவா, வட்ட வடிவத்து வட்ட மேசையில் வந்து அமைஞ்சிருக்காங்க. ஓகேவா, வட்டமாக உட்காந்துருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, அடுத்து என்ன சொல்கிறாங்க? எஸ், இவங்க எல்லாரும் 6 பேர் இருக்காங்க. 6 பேரோட பிளேஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்க சும்மா ரேண்டமாக 6 பேர் எங்கே இருக்கான்னு சொல்லலை, ஆனால் 6 பேருக்கான இடத்த மட்டும் நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கிறோம். ஓகேவா, 1 2 3 4 5 6. ஓகேவா, ஸோ தெரியுதா? ஓகே, இந்த இடத்துல கூட போட்டுக்கலாம். இப்போ வந்து 6 இது இடம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. மற்றபடி வந்து இப்போ SOK ஒவ்வொருத்தவங்களும் தான் எந்தெந்த இடத்துல இருக்கா அப்படிங்கிறத அவங்க ஒவ்வொருத்தவங்களோட பிளேஸஸ் சொல்லுவாங்க. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி வேணால் ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா S இஸ் சிட்டிங் செகண்ட் டு த ரைட் ஆஃப் A. ஓகேவா, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏக்கு ரைட்டில் செகண்ட் ரைட்டில், ஓகே, 2வது ரைட்டில் வந்து S இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஏக்கு செகண்ட் ரைட், ஏ இங்கே இருக்கேன், ஏ. ஓகேவா, ஸோ ஏ ஏதாச்சும் ஒரு இடத்துல இருப்பான். ஏக்கு செகண்ட் ரைட்டு. இப்போ இது லெஃப்ட் சைடு வரும், இது ரைட் சைடு வரும். ஓகேவா, ஏக்கு செகண்ட் ரைட்டில் இப்போ ஏ இந்த இடத்துல இருக்கான்னு வச்சுங்களேன். ஏக்கு செகண்ட் ரைட்னா அந்த சைடு ஏக்கு செகண்ட் ரைட்டில் 1 2 செகண்ட் ரைட்டில் S இருக்கான் அர்த்தம். ஓகேவா, ஸோ அடுத்ததை பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து என்ன சொல்கிறாங்க? ஒன்லி 1 person சிட்டிங் த அது பிட்வீன் Q அண்ட் U, அதாவது சாரி O அண்ட் U, ஓக்கும் யூக்கும். ஓ இங்கே ஓ இருக்கான்னு வச்சுங்களேன், இங்கே யூ இருக்கான்னு வச்சுங்களேன். இடையில ஒரே ஒருத்தன் தான் இருக்குது, அது யாருன்னு தெரியல. ஓகேவா, ஆனால் இவங்க 2 பேருக்கு இடையில ஒரு ஆள் இருக்கேன் அப்படிங்கிறத சொல்லிட்டான். ஓகேவா, ஸோ அப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க? இப்போ OU அண்ட் த AS அவங்களோட பிளேசஸ் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ அடுத்ததாக யாரை பற்றி சொல்ல போகிறாங்க? T சிட்டிங் த இமீடியட் ரைட் ஆஃப் K. கேக்கு இமீடியட் ரைட்டில் யார் இருக்கா? T இருக்கான்னு சொல்கிறாங்க. ஓகேவா, கேக்கு இமீடியட் ரைட் இங்கே வந்து சம்பவம் இருக்குது. ஓகேவா, கேக்கு சாரி Tக்கு இமீடியட் ரைட். ஓகேவா, Tக்கு இமீடியட் ரைட்டில் யார் இருக்கானா? T சிட்டிங் ஃபார் த கேக்கு இமீடியட் ரைட்டில் கே எங்கே இருக்கான்? கே எங்கே இருக்காங்கிறது நமக்கு தெரியாது. ஓகேவா, அதே மாதிரி கேக்கு ரைட்டில் T இருக்கான். இப்போது நமக்கு 2 பிளேஸ் தான் இருக்குது, ஏன்னா 4 பேரை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. மிச்சம் 2 பேர் தான் இருக்காங்க இந்த இடத்துல. இந்த பக்கம் பார்த்தா UOன்னு இருக்காங்க, இந்த பக்கம் SCA அப்படின்னு இருக்காங்க. ஓகேவா, ஸோ இந்த இடத்துல எப்படா கேயோட பிளேசஸை ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து நம்ம அப்படியே விட்டுட்டு அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஓகேவா, ஸோ ஒன்லி 2 person சிட்டிங் பிட்வீன் O அண்ட் A. ஓக்கும் ஏக்கும் இடையில 2 பேர் உட்காந்துருக்கான் அப்படின்னு சொல்கிறான். ஓகேவா, ஸோ இப்போ ஓக்கும் ஏக்கும் இடையில 2 பேர். அப்போ ஓவும் இங்கே இருக்கேன், ஏ இங்கே இருக்கான். இடையில பார்த்தீங்கன்னா யாருமே உட்கார மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஓவும் ஏவையும் வந்து பிளேஸ் மாற்றணும். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போது நம்ம ஓக்கும் யூக்கும் இடையில வந்து ஒரே ஒருத்தன் இருக்கேன் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்களே. இப்போது இந்த இடத்துல வந்து யூவையும் இந்த இடத்துலையும் ஓவை ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அவங்க சொல்கிற மாதிரி ஓக்கும் ஏக்கும் இடையில 1 2 பேர் ஃபிக்ஸ் ஆகிடும். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போது கண்டிப்பாக இந்த இடத்துல ஓ இங்கே போயிட்டான், யூ இங்கே வருவேன், யூ இங்கே இருக்கான். ஓகேவா, ஓ இங்கே இருக்கான். ஓகேவா, ஸோ அதை புரிஞ்சுக்கிறேன். உங்களுக்கு கிளியர் அந்த பக்கம் ஒரு படம் போட்டு காமிக்கிறேன். ஓகேவா, எஸ். அடுத்து என்ன சொல்கிறாங்க? இப்போ வந்து நம்ம மேலே இருக்கிறது போய்க்கலாம். ஓகேவா, ஸோ இப்போ அடுத்து ஃபைனலாக கொஸ்டின் என்ன கேட்டுக்கலான்னு பார்த்துக்கலாம். 3rd டு த லெஃப்ட் ஆஃப் கேக்கு 3rd லெஃப்ட்டில். இப்போ கேங்கிறவனே எங்கே இருக்கேன்னு தெரியல, அப்படி தானே? எஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஒன்லி 2 பேர் தான் உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொன்னோம்ல, ஓக்கும் ஏக்கும் இடையில. அந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்ஷன் பண்ணிடுவோம். ஓகேவா, ஏன்னா ஓ இந்த இருக்குது, ஓக்கும் ஏக்கும் இடையில 2 பேர் இருக்கான், இவன் ஒரு ஆள் இவன் ஒரு ஆள். ஓகேவா, ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ அடுத்து இந்த கேங்கிறவன் எங்கே இருக்கேன் அப்படிங்கிறது தான் ஃபிக்ஸ் பண்ணும். கேயும் டீயும் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வேலை மிச்சம். ஓகேவா, ஸோ இப்போ கேக்கு இமிடியேட் உடனடி ரைட் சைடில். ஓகேவா, கேக்கு பக்கத்துலேயே வந்து ரைட் சைடு பக்கத்துலேயே வந்து T இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கேங்கிறவன் இங்கே இருந்தான்னு வச்சுங்களேன், எங்கே இருப்பான்? கேங்கிறவன் இருங்க. எஸ். இப்போ நம்ம இந்த
இவன் இருக்கான்ல எஸ்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாற்றிட்டான்னு வச்சுங்க, வேலை முடிஞ்சு. இப்போ எஸ்ஸுங்கிறவன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிட்டு தூக்கி போடுங்க. இந்த இருக்க எஸ்ஸை இங்கிட்டு போட்டால் எஸ் இங்கே போட்டு ஏ இங்கே போட்டால், ஏன்னா ஏக்கு ரைட் சைடில் தானே சொன்னாங்க. ஏ இங்கே இருந்தாலுமே ரைட் சைடுங்கிறது அவனுக்கு இந்த பக்கம் தான் வரும். அப்போ 1 2 அப்போ எஸ் அங்கே போயிடும். ஓகேவா? அப்போ இங்கே 2 பேர் பிளேஸ் வந்து பக்கத்தில் இருக்கும். ஸோ அந்த இடத்துல போட்டுக்கலாம் யாரை, டியையும் கேயும். ஓகேவா? புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ டி இங்கே இருப்பான்னு வச்சுங்களேன். டிக்கு ரைட் சைடில் கேக்கு, ஓகே சாரி, கேக்கு ரைட் சைடில் தானே டி இருக்கான்னு சொன்னேன். கே இங்கே இருக்கேன்னு வச்சுங்க, கேக்கு பக்கத்தில் டி வந்துடுவானா? புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இந்த படத்தை உங்களுக்கு தனியாக அவங்ககிட்ட போடுறேன். ஒரு வட்டமாக ஒருத்தவங்க இருக்காங்க. ஓகேவா? வட்டமாக இருக்காங்களா? எஸ். இதில் 1 2 3 4 5 6. ஓகேவா? ஸோ இவ்வளோ பேர் இருக்காங்களா? இதில் இருங்க, ஐயோ வட்டமாக இருக்காங்க. இங்கே ஒரு ஆள், 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 இங்கே ஒரு ஆள். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யார் இருக்கா? இங்கே வந்து 6 பேர் இருக்காங்க, அப்படி தானே சொன்னாங்க. வட்டமாக உட்காந்துருக்காங்க. இப்போ வந்து எஸ் சிட்டிங் த செகண்ட் ரைட் ஆஃப் ஏ. ஏக்கு செகண்ட் ரைட்டில் ஏ இங்கே இருக்கான்னு வச்சுங்க. இது ரைட்டு, இது லெஃப்ட். ஓகேவா? ஏ இங்கே இருக்கான்னு வச்சுங்க. ஏக்கு செகண்ட் ரைட்டில் எஸ். ஓகேவா? எஸ். அடுத்து என்ன சொல்கிறாங்க? ஒன்லி 1 பர்சன்ஸ் பிட்வீன் த ஓ அண்ட் யூ. ஓக்கும் யூக்கும் இடையில ஒரே ஒரு ஆள் தான் இருக்கான் அப்படிங்கிற சொல்கிறாங்களா? எஸ். ஓவும் யூ எங்கே வருவாங்க? ஓகே, ஓ, ஓவும் யூ. ஓ இங்கே இருக்கான்னு வச்சுங்க. யூக்கும் இடையில 2 பேர் இருக்கா அப்படிங்கிற சொல்கிறாங்களா? அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டி சிட்டிங்கு இமீடியட் ரைட் ஆஃப் கே. கேக்கு, இப்போ கேக்கு ரைட்டில், இப்போ இந்த பக்கம் 2 பேர் இருக்காங்க. கேக்கு ரைட் சைடில், இப்போ கே இந்த பக்கம் போட்டுக்கலாம். கேக்கு ரைட் சைடில் யார் இருக்கா? டி இருக்கான்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யாருக்கு? ஒன்லி 2 பர்சன்ட் சிட்டிங் ஓ அண்ட் ஏ. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து சின்னதாக தப்பு பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இப்போ ஏ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பக்கம் போட்டுக்கணும். இப்போ கே இருந்தால அந்த இடத்துல போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சரி. ஓகேவா? அப்போது டி இங்கே இருக்கட்டும், இங்கே வந்து ஏ போட்டுக்கிட்டு ஓ இங்கே மாற்றிக்க வேண்டியதான். ஓகேவா? புரியுதா? அப்படி மாற்றிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க சொன்ன மாதிரி ஆல்ரெடி சொன்னாங்களே, ஏக்கு ரைட் சைடில் எஸ் வருதா? எஸ். ஸோ இந்த மாதிரி இடத்துல நம்ம தப்பே பண்ணுறது. ஓகேவா? சின்ன சின்ன தப்பு தான். இப்போது அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து யாரோட ஃப்ளேஸை ஃபிக்ஸ் பண்ணுறது இங்கே பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓஏ. ஓகேவா? ஓ இங்கே இருக்கேன், ஏ இங்கே இருக்கேன், அப்படி தானே? மறுபடியுமே நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த ஓவை தூக்கி இங்கே போடுங்க. ஓயூ போட்டிங்க அப்படின்னா இப்போ கரெக்டாக போச்சா? இப்போ ஓங்கிறவன் இந்த பக்கம் வந்துடுவேன். ஏக்கும் ஓக்கும் இடையில 2 பேர் இருக்காங்களா? இங்கே ஒருத்தன் இருக்கானா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன மாதிரி ஓக்கும் ஏக்கும் இடையில 2 பேர் இருக்காங்க, அப்படி மாதிரி ஆயிடுச்சா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இந்த கேக்கு இமீடியட் ரைட் சைடில் டி இருக்கான். ஓகேவா? கேக்கு இமீடியட் ரைட் சைடில் யார் இருக்கா? டி இருக்கான். இப்போ வந்துட்டா நம்ம போட்ட மாதிரி கே இதே இடத்துல வந்துட்டான், டி இந்த மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். ஓகேவா? அதை தான் புரிஞ்சுக்கிறோங்க. பட் வந்து அவங்க சொல்கிற மாதிரி இப்போ ஏக்கு ரைட் சைடில் 2வது ரைட்டில் வந்தோம்னா எஸ் இருக்கேன் அப்படிங்கிறதும் கரெக்டாக வந்துருச்சு. ஓக்கும் யூக்கும் இடையில ஒரு ஆள் தான் இருக்கேன் அப்படிங்கிறது கரெக்டாக வந்துருச்சு. இப்போ ஃபைனலாக அவங்க கேட்ட கொஸ்டின், ஏன்னா எல்லாரோட பிளேஸும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ மறுபடியும் நான் உங்களுக்கு வந்து இது சொல்கிறேன். இது ஏ, இது டி, இது கே. ஓகேவா? இது கே, இது வந்து ஓ. யூங்கிறவன் இங்கே போயிட்டான். ஓகேவா? அதுதான், அதை போட்டு குழப்பிங்க. மற்றபடி எல்லாமே கரெக்டாக தான் இருக்காங்க. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஹூ இஸ் சிட்டிங் த தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் கே. கேக்கு தேர்ட் லெஃப்ட், கேங்கிறவன் தான் இருக்கான். கேக்கு லெஃப்ட் சைடுனா இந்த பக்கம் 1 2 3. அப்போ யார் இருக்கா? யூ தான் இருக்கா 3வது. அப்போ கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் 1ல் இருக்க யூ. புரிஞ்சுச்சா? ஸோ அப்போ கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் 1ல் இருக்க யூ தான் வரும். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? இவ்வளோ நேரம் வந்து ஆயிருக்குன்னு அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபீல் பண்ணாதீங்க. அவங்களுக்கு தெளிவாக சொல்லித்தரணும் அப்படிங்கிறக்காக தான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ நம்ம தனியாக போட்டோம் அப்படின்னா ரொம்ப ஃபஸ்ட்டாக முடிச்சிடலாம். பட் வந்து உங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒன்று ஒன்றா சொல்லியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி இங்கே மாற்றணுமே அதெல்லாம் மாற்றிக்கலாமா? அவங்க சொன்னபடி ரூல் படி எல்லா இடத்தையும் இப்போ எல்லாரோட பிளேஸ் வந்து அவங்க சொன்ன மாதிரியே இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த ஓ இடையில இப்போ வந்து ஓ இங்கே இருக்கலாம், அல்லது யூ இங்கே இருக்கலாம், இல்லை யூ இங்கே இருக்கலாம், அங்கே ஓ இருக்கலாம். பட் வந்து அடுத்தவங்களுக்கு பற்றி சொல்லும் பொழுது அவங்க அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அவங்க 2 பேரோட பிளேஸ் மாற்றிக்கலாம். ஏன்னா இடையில அவங்க சொன்னது ஒரே ஒரு ஆள் தான் இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ அந்த ஒரு ஆள் எஸ்ஸாக இருக்கலாம், வேறு எது வேணா இருக்கலாம். பட் ஒரு ஆள் இருக்கணும் அப்படிங்கிறதா கண்டிஷன். ஓகேவா? ஸோ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இதில் கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் 1ல் இருக்க யூ தான் இருப்பான். அவங்க சொன்ன மாதிரி கேக்கு 3வது லெஃப்ட்டில். ஓகேவா? இருக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் இதில் புரியலை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு இது ஸ்டார்ட் பண்ணணும்ல இந்த கொஸ்டின், அதுலேருந்து பாருங்கள், கண்டிப்பாக புரியும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஸோ ஸ்டேட்மெண்ட் அதாவது ஸ்லாகிசம். இது அறிக்கை. ஸ்டேட்மெண்ட்ங்கிறது தமிழில் அறிக்கையில் அப்படிங்கிற மாதிரி வரும். இங்கே ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஒரு 2 இது கொடுத்துருக்காங்க. நோ எக்ஸ் என்பது டபிள்யூ, அதாவது
இங்கே நோங்கிறது வந்து இல்லைங்கிறத குறிக்குது. ஓகேவா? எஸ். ஸோ அப்போ எக்ஸுங்கிறது டபிள்யூவோட இல்லை இங்கிறாங்க. அப்போ அதுக்கேற்ற மாதிரி படம் போடுங்க. இது எக்ஸ் அப்படின்னா டபிள்யூ, இது டபிள்யூ. ஓகேவா? ஸோ இது ரெண்டுக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அடுத்ததாக அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரெண்டாவது பாயிண்ட் பாருங்க, சம் ஆர் ஆர் எக்ஸ். ஓகேவா? சம் ஆர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதை தான் சொல்கிறாங்க, சில ஆறுகள் என்பது எக்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி படத்தை போட்டாச்சு. அடுத்து என்ன சொல்கிறாங்க, இப்போ ரெண்டு ஸ்டேட்மெண்ட் தான். ஓகேவா? ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி படம் போட்டாச்சு. இப்போ நமக்கு எத்தனை முடிவுகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 முடிவுகள் இருக்குது. அப்போ 1 2 அப்படி மாதிரி போட்டுக்கணும். ஓகேவா? இது எதுக்கு போடுறோம் அப்படின்னு தெரியும், எது கரெக்டு எது தப்பு அப்படிங்கிறத நம்மளால் சொல்லிக்க முடியும். ஓகேவா? இப்போ கன்க்ளூஷன், ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் என்ன சொல்லியிருக்காங்க, சில சம் டபிள்யூ ஆர் நாட் எக்ஸ். ஓகேவா? சில டபிள்யூ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? சில டபிள்யூங்கிறது சில டபிள்யூ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ டபிள்யூக்கும் எக்ஸுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படி தானே? எஸ். ஸோ அப்போ அவங்க சொன்ன மாதிரி கரெக்டு தானே? ஓகேவா? சாரி, ஃபுல்லு தான் இல்லை, சிலது இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் இது கரெக்டு தான். ஓகேவா? புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ இது கரெக்ட், புரியுதுங்களா உங்களுக்கு? சம் டபிள்யூ ஆர் நாட் எக்ஸ். ஓகேவா? சில இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸில் இல்லை அப்படின்னு சொல்கிறது கரெக்ட். ஓகேவா? அப்போ கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் இது ஏன்னா 2 பேருக்கும் சம்மந்தம் இல்லை, அதனால தான் சொல்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஏன்னா இவங்க வந்து 2 பேரும் ஒட்டுமில்ல உறவுமில்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க. ஓகேவா? எக்ஸும் டபிள்யூ. அப்போ அவங்க வந்து இங்கே என்ன சொல்கிறாங்க, சம் டபிள்யூ சார் நாட் சம் கொஞ்சம் கூட வந்து பார்த்தீங்கன்னா சில இது கூட வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸு கூட வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூவில் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது கரெக்ட். ஓகேவா? அதே மாதிரி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நோ டபிள்யூ இஸ் ஆர். ஓகேவா? இல்லை, டபிள்யூ என்பது ஆரில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது தப்புல, ஏன்னா டபிள்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? சில இது வந்து இருக்கலாம், ஏன்னா டபிள்யூக்கும் எக்ஸுக்கு தான் தொடர்பு இல்லை, பட் வந்து டபிள்யூக்கும் ஆருக்கும் எக்ஸுக்கு கண்டிப்பாக தொடர்பு இருக்கலாம். ஸோ அதனால் இவங்க சொல்கிற மாதிரி நோ டபிள்யூ இஸ் ஆர் அப்படிங்கிறது வந்து தப்பு. ஓகேவா? அப்போ ரெண்டாவது வந்து ஃபாலோ பண்ண முடியாது. ஓகேவா? புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே முடிவு அறிக்கைகளுக்கு ஏற்ற மாதிரி படத்தை போட்டாச்சு. படத்தை போட்டதுக்கப்புறம்னா 2 முடிவுகள் வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பக்கம் முடிவுகள் எது கரெக்ட் எது தப்பு அப்படி மாதிரி போட்டிருக்கோம். இதில் 1வது முடிவு கரெக்டாக வந்திருக்கு, பட் 2வது முடிவு வந்து ஃபாலோ பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இதான் வந்து ஃபைனலாக ரிசல்ட்டாக இருக்குது. ஸோ இதை வச்சு ஆப்ஷன்ஸில் உள்ளது பார்த்தீங்கன்னா எந்த ஆப்ஷன்ஸில் உள்ளது கரெக்டாக வரும் அப்படிங்கிற பார்க்கலாம். ஆப்ஷன் 1 பார்த்திங்க அப்படின்னா போத் கன்க்ளூஷன் 1 and 2 ஃபாலோ. கண்டிப்பாக வந்துன்னா இது வராது. ஓகேவா? ஸோ ஏன்னா 1வது அது ஃபாலோ பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி 2 செகண்ட் இது மட்டும் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் தான் இங்கே வந்து ஃபாலோ பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அதனால் அதுவும் தப்பு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒன்லி கன்க்ளூஷன் 1 ஃபாலோ. நம்ம சொன்ன மாதிரி கரெக்டாக 1 மட்டும் தான் ஃபாலோ பண்ண முடியும். அப்போ இதுதான் வந்து கரெக்டாக. அப்போ கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 3ல் இருக்க ஒரே முடிவு 1 மட்டும் பின்தொடர்கிறது அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ அப்போ ஆப்ஷன் 4ல் இருக்க நெய்தர் கன்க்ளூஷன் 1 or 2 அதுவும் வந்து வராது. ஓகேவா? ஸோ இப்போ கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் 3ல் இருக்க ஒன்லி கன்க்ளூஷன் 1 ஃபாலோ. ஓகேவா? ஸோ இங்கே 1வது மட்டும்தான் இங்கே ஃபாலோ பண்ணப்படுகிறது. ஓகே, கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் 3ல் இருக்க ஒரே முடிவு 1 பின்தொடர்கிறது அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த சிலாகிசத்தில் கரெக்டான ஆன்சர் இதுதான். ஓகேவா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி படம் போடணும், அதுக்கப்புறம் அறிக்கைகளுக்கு ஏற்ற மாதிரி எது கரெக்டு எது தப்பு அப்படிங்கிறத போட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கணும். இதில் 1வது மட்டும் கரெக்டாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் ஆப்ஷன் 3ல் இருக்க ஒரே முடிவு 1 மட்டும் பின்தொடர்கிறது அப்படிங்கிறது செலக்ட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? நெக்ஸ்ட் கொஸ்டின், select the correct mirror image given the figure when the mirror image is replaced at right side. ஓகே, இதுங்க தமிழை காணா அப்படிங்கிற ஃபீல் பண்ணாதீங்க. ஸோ இது வந்து ஒரு கண்ணாடி படம். ஓகேவா? ஸோ கண்ணாடி படம். ஓகேவா? அதை அப்படியே நோட் பண்ணிக்கிறங்க, கண்ணாடி படம். ஸோ இந்த கண்ணாடி படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இது லெஃப்ட் சைடு, இந்த ரைட் சைடு வந்து என்ன வரும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகேவா? எஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு பார்த்திங்க அப்படின்னா அந்த மிரர் இமேஜ் வந்து எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிறத பார்க்கணும். நமக்கு மிரர் இந்த மாதிரி இந்த இடத்துல வச்சுருக்காங்க. எந்த சைடு, இப்போ சில இடத்துல இந்த பக்கம் கூட வைக்கலாம். இப்போ இந்த பக்கம் வச்சாங்க அப்படின்னா இங்கேருந்து கீழே எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நமக்கு லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடில் வந்துன்னா மிரரோட இது இமேஜ் வந்துச்சுன்னா பட்டுச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சொல்லிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சதுரமாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல போட வேண்டிய படத்தை நான் இந்த பக்கம் போட்டுக்கிறேன். ஓகே, ஒரு சதுரமாக கொடுத்துருக்காங்களா? எஸ். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளே ஒரு வட்டமாக இருக்குது. ஓகே, வட்டமாக இருக்குது. அதில் இந்த மாதிரி கொம்பாக வந்திருக்கா வந்துச்சு. ஓகே, இப்படி தான் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாம் இப்போ இந்த பாக்ஸு இந்த வட்டம் எல்லாமே எப்படியே ரிஃப்ளெக்ட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக அப்படி தான். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல இந்த கேப்பாக இருக்க இடம் எல்லாமே டார்க் ஆக்கிக்கிறங்க, டார்க் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிறோங்க. ஓகே, அடுத்து
இந்த டைமண்ட் மாதிரி இருக்கிறதுனா இந்த சைடு வரும் பொழுது எப்படி வரும் அப்படின்னா இந்த பக்கம் வந்துடும். ஓகேவா, இப்படியே வந்துடும், உள்ள கலரிங்காக மாறும். அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்துட்டு கலரிங் ஆயிரும். டைமண்ட் மாதிரி இருக்குல்ல, இது வந்து பார்த்திங்கன்னா கலரிங் ஆயிரும், நல்லா கலரிங் ஆயிரும். இது கலர் ஆகாமல் இருக்கும். ஓகேவா, அதுதான் வித்தியாசம். அடுத்து இந்த இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்துடும், இந்த இடத்துல நல்ல கலரிங்கோடு இருக்கும். ஓகேவா, ஸோ நல்ல கலரிங்கோடு இருக்கும். அடுத்து இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல கலர் இல்லாமல் இருக்கும், எம்டி பாக்ஸாக இருக்கும். ஓகேவா, எஸ். ஸோ அப்போ இப்படி தான் இந்த இடத்துல இருக்குல்ல, இதுதான் இப்போ ஆப்ஷன்ஸில் வரும். அப்போ 1 2 3 4 ஆப்ஷன்ஸ் பார்க்கும்பொழுது இதில் கரெக்டான படம் வந்து பார்த்தா இதில் இருக்க மாதிரி தான் அமையணும். அப்போ எந்த ஆப்ஷன்ஸில் இருக்கிறது வந்து பார்த்தா உங்களுக்கு அமையும் ஆன்சரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்க இந்த 2 கலர் பார்த்தீங்கன்னா 1 கலர் இல்லாமல் இருக்கும், மேலே இருக்கிறதுக்கு இந்த சைடு உள்ளது தான் கலர் பண்ணியிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 2மே கலர் பண்ணியிருக்கு, அதனால் 1 ஆப்ஷன் வராது. 2வது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி இங்கே கலரு, அதாவது நம்ம எப்படி போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த அம்புக்குறி கீழே பார்த்து வரணும், புரியுதுங்களா, கொஞ்சம் மேலேயும் போயிடக்கூடாது, இந்த பக்கம் உள்ளே வந்துடக்கூடாது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துருக்கு. ஓகேவா, அப்போ இதுவுமே தப்பு தான், 2வது ஆப்ஷன்ஸ் வராது. அண்ட் 3rd ஆப்ஷன்ஸ் பாருங்களேன், நம்ம சொன்ன மாதிரி இந்த கட்டத்துக்கு கீழே வந்து இது இருக்குது, இந்த இதுக்கு கீழே போயிடாமல் இந்த இடத்துல இருக்குது. ஓகேவா, அப்போ 3rd ஆப்ஷன்ஸ் தான் வர வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, ஏன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா டார்க் இல்லாமல் இருக்கும், கீழே டார்க் பண்ணியிருக்கும், உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா டார்க் பண்ணியிருக்கும், கீழே உள்ளது டார்க் பண்ணாமல் இருக்கும். ஸோ அதனால் இதுதான் கரெக்டான ஆன்சர். பட் ஆப்ஷன் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே இந்த இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வந்துச்சு, இப்படி வரவே கூடாது. ஓகேவா, ஸோ அதனால் 4th ஆப்ஷன்ஸும் வராது. இப்போ கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் 4ல் இருக்கிறது தான். ஓகேவா, ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் 4ல் இருக்கிறது தான் வரும். ஓகேவா, புரிஞ்சா? அப்போ கரெக்டான ஆன்சர் இதில் ஆப்ஷன் 4, சாரி ஆப்ஷன் 2ங்க, 4ன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, 4ல் இருக்க மாதிரி வராது. ஆப்ஷன் 3 தான் கரெக்டான ஒரு ஆன்சர். ஓகேவா, ஸோ இதில் எதுவும் டவுட் இது இருக்காதுல்ல, கண்டிப்பாக வந்துடும். நீங்கள் என்னென்ன மாதிரிலாம் பார்க்கணும், இந்த மாதிரி 2 இதுக்குள்ளேயும் போயிடக்கூடாது, இங்கே இருக்க டைமண்டு, அதே மாதிரி இந்த மாதிரி டார்க் ஆகக்கூடியதும் பார்த்துக்கணும். ஓகேவா, அப்போ இதில் இதுதான் கரெக்டானதாக இருக்குது. அப்போ கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் 3ல் உள்ளதான் இந்த இடத்துல வரும். ஓகேவா, ஸோ அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். தேங்க்யூ கேஷ். ஓகேவா, ஸோ தேங்க்யூ. இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்து மிக்க நன்றி. இதே மாதிரியான கிளாஸஸ்க்கு நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்போ தான் வந்து நம்ம டெய்லி கொடுக்கக்கூடிய கிளாஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும். கீழே இருக்க வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கிறீங்க. அவங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் அப்டேட்டுகள் கூட அவங்களுக்கு அங்கே கிடைக்கும். அதுபோக வந்து இந்த எக்ஸாம் ரிலேட்டடான டவுட்டுகளையுமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நிறைய பேர் கேட்டுக்கிட்டீங்க, உங்களுக்கான பதில்கள் வழங்கப்பட்டு கொண்டுகிட்டே இருக்குது. அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாம் ரிலேட்டான டவுட் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கேளுங்க. அடுத்து வேறு எந்த மாதிரி கிளாஸஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிற உங்களோட சஜஷனையும் வந்து கண்டிப்பாக கீழே கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பதிலளிக்கப்படும். அதுக்கேற்ற மாதிரி கிளாஸஸும் மாற்றி அமைக்கப்படும். தேங்க்யூ கைஸ்.